இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசிய மொபிலிட்டி நிறுவனம் மீதான விசாரணை 2 மாதத்திற்குள் முடிவடையும். MACC தகவல். அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோவின் கணவர் ராமச்சந்திரன் தலைமை செயல்முறை அதிகாரியாக இருக்கும் ஏசியா மொபிலிட்டி நிறுவனத்திற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் வழங்கிய குத்தகை தொடர்பான MACCயின் விசாரணை 2 வாரத்திற்குள் முழுமையடையும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எதிர்பார்க்கிறது. தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நிர்வாக விவகாரங்கள் குறித்த அம்சங்களை MACC இன்னும் ஆராய்ந்து வருவதாக அந்த ஊழல் தடுப்பு நிறுவனத்தின் தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தெரிவித்தார். எதிர்காலத்தில் மேம்படுத்தக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். குறிப்பாக உறவினர் தொடர்பான குத்தகை விவகாரங்களில் நிர்வாக அம்சங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என இன்று MACC நிகழ்ச்சி ஒன்றை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அசாம்பாக்கி தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்தாத வெளிநாட்டினரில் ஆக அதிகமானோர் சிங்கப்பூரியர்கள். 3.5 மில்லியன் ரிங்கெட். மலேசியாவில் பொது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதுடன் அபராதமும் செலுத்தாத வெளிநாட்டினரில் பெரும்பாலானோர் சிங்கப்பூரியர்களாவர். 35,011 போக்குவரத்து சம்மன்களில் ஏறத்தாழ 3.5 மில்லியன் ரிங்கெட் அபராதம் இன்னும் சிங்கப்பூரியர்கள் செலுத்தப்படவில்லை என்று கணக்கிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து சமிக்ஞை விளக்கை மீறுவது, அவசர நிலை சாலை தடத்தில் வாகனம் ஓட்டுவது, சாலையின் இரட்டை கோட்டை கடந்து செல்வது, வாகனம் ஓட்டிக்கொண்டே கைபேசியை பயன்படுத்துவது, வேக வரம்பை மீறுவது போன்ற விதிமீறல்களுக்கான அபராதங்கள் செலுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்னும் செலுத்தப்படாத அபராதங்கள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்படும் என்று மலேசிய போக்குவரத்து விதிமீறல்கள் புலனாய்வு அமலாக்கத்துறையின் இயக்குனர் முகமது யுஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அபராதத்தை செலுத்தாவிடில் மலேசியாவில் வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்படலாம். ஆகையால் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்பு அபராதத்தை செலுத்துவதை விட அவர் வலியுறுத்தினார். மூவாரையில் தேவாலய குளியல் அறையில் சிறுமி குடித்ததை வீடியோவில் பதிவு செய்த குற்றத்தை மருத்துவ மாணவன் ஒப்புதல். தேவாலயத்தில் குளியல் அறையில் ஒரு சிறுமி குளித்துக் கொண்டிருந்ததை வீடியோவில் பதிவு செய்த குற்றத்தை கோலாலம்பூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை மாணவன் ஒப்புக்கொண்டார். இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்ட போது 20 வயதுடைய டெஸ்மோன் தான்சி யாங் என்ற அந்த மாணவன் நீதிபதி அபுபக்கர் முன்னிலையில் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து டெஸ்மோனுக்கு 5000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அதனை செலுத்த தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கும்படி நீதிபதி அபுபக்கர் உத்தரவிட்டார். மேலும் தாம் பதிவு செய்த அனைத்து வீடியோ மற்றும் படங்களையும் அழித்துவிட வேண்டும் என்பதோடு பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் மன்னிப்பு கேட்கும்படி அவனுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த ஜூன் மாதம் இரவு 9 மணி அளவில் சியாலின் வர்த்தக மையத்தில் உள்ள தேவாலயத்தில் சிறுமியின் ஆபாச நிர்வாண படங்களை வைத்திருந்ததாக டெஸ்மான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே ஆபாச படங்களை வைத்திருந்ததாக அந்த இளைஞன் மீது தண்டனை சட்டத்தின் 292வது விதியின் கீழ் மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டையும் அவன் ஒப்புக்கொண்டதால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த குற்றச்சாட்டு மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். சிறுபான்மையினர் உட்பட அனைவரும் பாதுகாக்கப்படுவர். வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் உத்தரவாதம். பிரதமர் தகவல். வங்காளதேசத்தில் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து மக்களும் பாதுகாக்கப்படுவர் என அந்நாட்டு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனஸ் உத்தரவாதம் அளித்துள்ளார். நேற்றிரவு அவருடன் கைபேசியில் உரையாடிய போது யூனஸ் அவ்வாறு உறுதியளித்ததாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பெரும்பான்மை முஸ்லிம்கள் போல இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரும் சமமாக நடத்தப்படுவர் என உறுதியளிக்கப்பட்டதாக அன்வார் சொன்னார். இவ்வேளையில் கலவரத்திற்கு பிறகு வங்காளதேசத்தில் மீண்டும் அமைதியாக திரும்ப செய்யும் முயற்சிகளுக்கு உதவ மலேசியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வங்காளதேசத்தில் நிகழும் மத அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக இடைக்கால அரசிடம் நேரடியாகவோ அல்லது மலேசியாவில் உள்ள அந்நாட்டு தூதரகம் வழியாகவோ பிரதமர் அன்வார் மலேசியாவின் கண்டனத்தை உறுதியோடு முன்வைக்க வேண்டும் என மாய்க தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் முன்னதாக கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கு நிலவும் கலவர சூழலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து சிறுபான்மையினர் உட்பட அந்நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என மேலவை முன்னாள் தலைவருமான விக்னேஸ்வரன் தனது எதிர்பார்ப்பை வெளியிட்டார். சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் எதிரான வன்முறைகளை நிறுத்தும் முயற்சியில் இந்து மாணவர் அமைப்பினருடன் யூனஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
பாகோவில் மூவர் படுகொலை, வீட்டிற்கு தீயூட்டிய ஆடவனுக்கு 3 நாள் காவல் நீட்டிப்பு. பாகோவில் மூவர் படுகொலைக்கு காரணமான அவர்களது வீட்டிற்கு தீ வைத்த குற்றத்திற்காக முக்கிய சந்தேக பேர்வழிகள் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தண்டனை சட்டத்தின் 302, 436 மற்றும் 326வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு அந்த 48 வயது ஆடவனை தடுத்து வைக்கும் உத்தரவை மாஜிஸ்ட்ரேட் ஃபாத்தின் காலித் பிறப்பித்தார். கொலை கொண்ட இருவரின் மூத்த மகரான அந்த சந்தேக பேர்வழி போலீஸ் அதிகாரிகளுடன் கடுமையான பாதுகாப்புடன் இன்று காலை மணி 9:13 அளவில் மூவார் நீதிமன்ற வளாகம் கொண்டு வரப்பட்டான். அந்த சந்தேக பேர்வழி இன்று அதிகாலை 1 மணி அளவில் கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் துணிப்பையுடன் தனியாக திரிந்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டான். வேவு தகவல்கள் திரட்டப்பட்டதை தொடர்ந்து ஜொஹூர் போலீஸ் தலைமையகத்தின் ஒத்துழைப்போடு மூவார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த நபரை கைது செய்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை கொலை மற்றும் வீட்டிற்கு தீ வைத்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறி தனது மோட்டார் சைக்கிளை மூவார் பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு பேருந்து மூலம் கோலாலம்பூருக்கு புறப்பட்டதாக தெரிகிறது. அந்த நபர் டிபிஎஸ் பஸ் முனையத்திலிருந்து பஸ்ஸிலிருந்து இறங்கும் சிசிடிவி காணொலியை போலீஸ் கண்டதை தொடர்ந்து அவன் கோலாலம்பூரில் கைது செய்யப்பட்டான். பேங்காக் ஆடம்பர ஹோட்டலில் 60 மரணத்திற்கு காரணமான சந்தேக பேர்வழி துபாய் கோடீஸ்வரரின் மனைவியா? பேங்காக்கில் உள்ள ஆடம்பர ஹோட்டல் அறை ஒன்றில் ஜூலை 16ஆம் தேதி வியட்நாம் பிரஜைகள் 60 சைனட் விஷம் கொடுக்கப்பட்டு மரணமடைந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக பேர்படி தம்மை துபாய் கோடீஸ்வரரின் மனைவி என்று கூறிக்கொண்ட பெண் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் மரணமடைந்த ஒப்பனை கலைஞரான 37 வயது ட்ரான் தென் ஹூ என்பவரின் தாயார் மூலம் இந்த புதிய விவரம் வந்துள்ளது. இந்த ஹோட்டல் அறையில் சைனட் கலக்கப்பட்ட தேநீரை அருந்தியதால் 6 வியட்நாமியர்கள் இறந்ததில் ட்ரான் மற்றும் ஷேரின் சாங் அடங்குவர். அவர்கள் 60 மர்மமான முறையில் ஜூலை 16ஆம் தேதி இறந்து கிடந்ததை ஹோட்டல் அறையை தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் கண்டறிந்தனர். இச்சம்பவத்தை கொலை மற்றும் கூட்டு தற்கொலை என்பதோடு இதனை 56 வயதுடைய சாங் மேற்கொண்டதாக போலீசார் முடிவுக்கு வந்தனர். அந்த கும்பலில் உள்ள ஒரு தம்பதியை ஜப்பானில் மருத்துவமனை கட்டும் திட்டத்தில் முதலீடு செய்யும்படி சாங் வலியுறுத்தி வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் அந்த தம்பதிக்கு 10 மில்லியன் பாட் அல்லது 2,78,000 அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இயந்திர கோளாறால் தோஹா கோலாலம்பூர் விமானம் 24 மணி நேரங்களுக்கு தாமதம், பயணிகளிடம் மன்னிப்பு கோரிய மாஸ். விமானம் தாமதமானதால் 24 மணி நேரங்களுக்கு விமான நிலையத்திலேயே பயணிகள் தவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி கத்தாரின் தோஹாவில் இருந்து கோலாலம்பூர் புறப்பட வேண்டிய MH165 விமானம் தாமதமானதற்கு எந்திர கோளாறே காரணம். துரதிருஷ்டவசமாக அடுத்தடுத்த புறப்பாடுகளும் பாதிக்கப்பட்ட இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் MAS விளக்கியது. விமான இயந்திர கோளாறுகள் சரி செய்யப்பட்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற இடையூறுகள் ஏற்படாதிருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் உத்தரவாதம் அளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கத்தார் ஏர்வேஸ் விமானத்தில் முன்பதிவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் தங்குமிடமும் உணவுகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டதையும் MAS உறுதிப்படுத்தியது. அவ்விமானம் 24 மணி நேரங்களுக்கு தாமதமானதால் பயணிகள் சினமடைந்து கூச்சலிட்ட வீடியோக்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. விமானம் தாமதமானது தொடர்பான தகவல் பரிமாற்றமும் சுமூகமாக இல்லை என சில பயணிகள் குற்றம் சாட்டினர். கேலி சித்திர புத்தகத்தை தடை செய்ய கோருவதா? வேறு ஏதாவது முக்கிய வேலை இருந்தால் பாருங்கள். அம்னோ இளைஞர் பிரிவை சாடிய சாஹித் இப்ராஹிம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக கூறப்பட்ட கேலி சித்திர புத்தகத்திற்கு விதிக்கப்பட்ட தடை மீட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதும் குறித்து அம்னோ இளைஞர் பிரிவு எதிர்மறை கருத்துக்களை வெளியிடுவது தேவையற்றது. கருத்துரைக்க அதைவிட எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கின்றன என முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் சாஹித் இப்ராஹிம் சாடியுள்ளார். பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை பாதுகாப்பதிலும் அம்னோ இளைஞர் பிரிவு உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் முஸ்லிம் கணவன்மார்கள் வீடியோ அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக மனைவியரை விவாகரத்து செய்வதை தடை செய்ய வலியுறுத்த வேண்டும். அதை விடுத்து சாதாரண விஷயங்களில் நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குவதை அம்னோ இளைஞரணி தவிர்க்கலாம் என தனது எக்ஸ் தள பதிவில் சாஹித் ஆலோசனை கூறினார். DAP கட்சியின் முன்னாள் உறுப்பினர் ஹியூகுவா யாவின் கேலி சித்திரமா புத்தகமான பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஃபார் வினிசம் மீது விதிக்கப்பட்டிருந்த தடையை நீதிமன்ற முடிவுக்கு ஏற்ப உள்துறை அமைச்சு நேற்று மீட்டுக் கொண்டது. அது குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே அத்தடை ரத்தானதை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.
ஜோஹர் பாரு ரயில் தண்டவாளத்தில் தலையில்லாத ஆடவரின் சடலம் கண்டெடுப்பு. ஜோஹர் பாரு கம்பங் மஜித் சுக்லான் சுகாரியாவில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் ஆடவருடையது என நம்பப்படும் தலையில்லா முண்டம் கண்டெடுக்கப்பட்டது. முழுமையற்ற அச்சடலத்தை செவ்வாய்க்கிழமை காலை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது மோதப்பட்டு அந்நபர் உயிரிழந்திருக்கலாம் என தென் ஜோஹர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவுப் செலாமட் கூறினார். 30 40 வயதிலானவர் என நம்பப்படும் அந்நபர் மாநிலம் கொண்டவர் என்றும் முதுகில் சீன நாகத்தை பச்சை குத்தி இருந்ததாகவும் போலீஸ் அடையாளம் கூறியது. சம்பவ இடத்தில் குற்ற செயல் நடைபெற்றதற்கான தடயங்கள் எதுவும் போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்படவில்லை. இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சாலை பராமரிப்பு பணியாளர்கள் வீட்டிற்கு அடிக்கும் சாயத்தை சாலையில் பயன்படுத்துவதால் வலுக்கும் கண்டனம். ஸ்ரீ இஸ்கந்தார் பேராக்கில் சாலை பராமரிப்பு பணியாளர்கள் சாலையில் கோடுகளை வரைவதற்கு வீட்டிற்கு பயன்படுத்தும் சாயத்தை ஏற்படுத்தியதாக கூறி புகைப்படம் ஒன்று சமூக ஊடகத்தில் வைரலாகியுள்ளது. முகநூலில் பகிரப்பட்ட அந்த புகைப்படத்தில் 2 தொழிலாளர்கள் கட்டிடங்கள் அல்லது வீடுகளுக்கு பயன்படுத்தும் 4 அறியப்பட்ட பிராண்ட் சாயத்தை தீட்டுவதை காண முடிகிறது. குறிப்பிட்ட விவர குறிப்புகளை பின்பற்றாமல் பணிகளை செய்யும் பராமரிப்பு ஒப்பந்தக்காரர்களின் நடவடிக்கைகளை குறித்து அந்த பதிவின் கீழ் வலைதளவாசிகள் பல்வேறு கருத்து பதிவுகளால் வெளுத்து வாங்கி வருகின்றனர். அதில் ஒருவர் சாலை அடையாளங்களில் சுவரின் சாயத்தை பயன்படுத்துவது என்ன கொடுமை, சோம்பேறிகள் பணம் சம்பாதிக்க விரும்புவது போல் வேலையை செய்கிறார்கள் என்று கட்டமாக பதிவிட்டு கருத்து லைக்ஸ்களை அள்ளி வருகிறது. பூச்சோங் தேவாலயத்தில் 13 வயது சிறுவன் பாலியல் துன்புறுத்தல், பாதிரியார் கைது. ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் தேவாலயத்தில் வைத்து 13 வயது சிறுவனை பாலியல் துன்புறுத்தல் செய்த சந்தேகத்தின் பேரில் பாதிரியார் கைதாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனிடம் இருந்து புகார் கிடைக்கப்பெற்றதை அடுத்து பூச்சோங்கில் உள்ள ஒரு உணவகத்தில் 27 வயது அந்நபர் கைதானார். விசாரணைக்காக அவ்வாடவர் தடுத்து வைக்கப்படுவார் என சுபாங் ஜெயா போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் பண்டார் புக்கெட் பூச்சோங்கில் உள்ள தேவாலயத்தின் படுக்கை அறையில் வைத்து சந்தேக நபர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக புகார்தாரர் போலீசில் புகார் செய்துள்ளார். 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. மயில்கறி சமைப்பது எப்படி காணொலி வெளியிட்டவர் கைது. ஹைதராபாத்தில் சமூக ஊடகத்தில் அதிக பார்வையாளர்களை பெறும் ஆசையில் மயில்கறி செய்வது எப்படி என சமையல் காணொலி வெளியிட்ட யூடியூபர் சிறையில் அடைக்கப்பட்டார். யூடியூப் சமூக ஊடகத்தில் அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை பெறும் கண்காணிப்பில் காணொலிகளுக்கு அதிக வருவாய் கிடைப்பதால் பரபரப்புக்காக காணொலி போடும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தெலங்கானாவை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் தற்போது சிக்கலில் சிக்கியுள்ளார். அவர் சமீபத்தில் வெளியிட்ட காணொலி ஒன்று மயில்கறி சமைப்பது எப்படி என விபரமாக செயல்முறை விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் கேடாம் பிரான் குமாரை எனும் அந்த ஆடவனை கைது செய்தனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தேசிய பறவையான மயில் பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை வேட்டையாடுவது, உண்பது வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படுகிறது.